கிறிஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவருக்கும் காலை ஸ்தோத்திரங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபத்துல பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. தாழ்மையான ஜெபம், ஊக்கமான ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபம் என்று நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. இந்த ஜெபத்திலே நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பதாக ஜெபத்துல ஒரு 2 வகையான ஜெபங்களை தற்சமயத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சுய மற்றும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு எதிரில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோமோ, நியூஸில், பேப்பரில், மற்றவங்க பேசுகிற விஷயத்தில் எதாவது கேள்விப்படுகிறோமோ, அந்த மாதிரியான காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். மாம்ச இச்சைகளின் ஜெபமும் இருக்குது, ஆவியில் ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது, ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, சிஸ்டர் நான் நிறைய வேலையில் இருக்கும்போது நான் போய் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், காலையில இருந்து இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன்னால என்னால் ஜெபிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, காலையில் எழுந்திருக்கவே முடியல, உள்ளுக்குள்ளே எனக்கு ஜெபிக்கணும்னு உணர்த்துது, ஆனால் வெளியில என்னால் எழுந்திருக்கவே முடியல, அவ்வளோ பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு வசனம் இருக்கு, நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கீழே பாருங்க, அந்த 18ஆவது வசனம் பாருங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால நம்ம நடத்தப்பட வேண்டுமா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமா பலவீனம் உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் இந்த ஆவி ஆத்மா இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கணும்னா, முதல்ல நம்ம ஆவி ஆத்மா சரீரம் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஆவி என்பது என்ன? ஆவி என்பது கர்த்தர் தந்த ஒரு தெய்வமா இருக்கிறது. வேதத்துல நமக்கு நிறைய அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகிறது என்று கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஆவி என்ன செய்கிறதா, கண்களின் வழியாக, இந்த கண்கள் தான் அதுக்கு வழி, இந்த கண்களின் வழியாக உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களை அது என்ன பண்ணுமா, பார்க்குமா, எல்லா காரியங்களையும் பார்த்து வைத்துக்கொள்ளும். முக்கியமாக இன்னொரு கண்கள் இருக்கிறது, மனக்கண்கள். மனக்கண்கள் ஜெபத்துக்கு மிகவும் முக்கியமானது. தரிசனம் பார்க்கறதா, அந்த மாதிரி காரியங்களுக்கு அது மிகவும் முக்கியமானது. திடீர் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ஆண்டவர் குறித்து இது பண்ணும்போது ஆண்டவர் தரிசனம் ஆகுறாருன்னா நம்ம மனக்கண்கள்னால தான் நம்மளால பார்க்க முடியும். ஆத்மா என்பது என்ன? ஆவி என்பது எல்லாவற்றையும் பார்க்கிறது.